அங்கே இங்கே நம்மளுக்கு எப்போவுமே அந்த பக்கத்து இருக்கிற சாரி தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து செல்ஃப் பார்டரு. இதுவுமே வந்து 5000 ரூபாய் கிட்ட இருந்தது. குவாலிட்டி தொட்டு பார்த்தோம். ஓகே, அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாம். அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ரேஞ்சஸ் வந்து கேட்டோடன்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே ஃபுல்லாக பார்த்தது வந்து ஃபேன்சி சாரீஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த சாரீலாம் நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ரேஞ்சு தான். அந்த காப்பர்லாம் பார்த்திங்கன்னா தெரியுதா, இது கரும்பச்சை கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். குட்டி பார்டரு. ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5K 6 அந்த மாதிரி இருந்தது. ஹாய் தான் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ வச்சுக்கலாம், விலாகுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம போகிறது, நிறைய பேர் கேட்டது வந்து இந்த வர மகாலட்சுமி அந்த ஷாப்புக்கு போய் கொஞ்சம் ரிவ்யூ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் இருக்கிறனால டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம். எப்படி தான் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஹா ஓஹோ என்று. ஆஹா ஓஹோன்னு இருக்கா இல்லை ஓகேயா குட்டா அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து வர மகாலட்சுமி ஷாப்புக்கு போவோம். இப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வர மகாலட்சுமியா ஸோ வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்கள். நாங்கள் உள்ளே போவோம். ஃபைனலி நம்ம வந்து வர மகாலட்சுமி ஷாப்புக்கு போயாச்சு. இது வந்து நியர்பை மாட்டுத்தாவணி கிட்டே இருக்குது. நீங்கள் பஸ் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க அப்படின்னா வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் வந்து கேட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு இந்த ஸ்டோருக்கு வந்து பக்கம். ஏன்னா செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம கலட்டிட்டு போகணும். அது நம்மளே தான் எடுத்து வைக்கணும். அந்த அக்கா லைனில் சொல்லுவாங்க, டோக்கன் மட்டும் கொடுப்பாங்க, உள்ளே வாங்கப்பா அவங்க செப்பல்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் போட்டுட்டு போனோம் செப்பலை. பிரியா உள்ளே போய் வச்சா, இங்கேருந்து எடுத்து வைப்பாங்கன்னு நினச்சோம். உள்ளே வந்து நீங்களே வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போய் வச்சிட்டோம். வேறு ஏதாவது கட்டப்பை இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு போனோம். அப்புறம் அப்படியே உள்ளே போனோம். வெளி இன்டீரியருமே சூப்பராக டிசைன் நிறைய பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போதே பயங்கரமாக வணக்கம்லாம் போட்டு வரவேற்று உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இன்றைக்கி தான் போகிறோம், நிறைய பேர் கேட்டதுனால. உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே அந்த பழைய காலத்து ஸ்டைலில் எல்லாருமே கீழே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டூலு, குட்டி குட்டி சேர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கீழே உட்காந்து பார்க்க முடியாதவங்க எல்லோரும் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ரேஞ்சஸ் வந்து கேட்டோடன்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே ஃபுல்லாக பார்த்தது வந்து ஃபேன்சி சாரீஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி அப்படியே மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். மேலே தான் வந்து சில்க் சாரீ செக்ஷனு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ருபீஸில் இருந்து 1 lakh 2 lakh சாரீ வரைக்கும் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் ரேஞ்ச் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே வந்து எடுத்து போகிறாங்க. இப்போ நீங்கள் மற்ற கடைகள்லாம் போனீங்கன்னா ரேஞ்ச் மேலேயே போட்டிருப்பாங்க, 5000 ரூபாலேருந்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நீங்கள் போய் உட்கார இடத்துக்கு அவங்க ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களுமே இங்கே உட்காருவோமா அங்கே உட்காருவோமான்னு யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கே ஒரு இடத்துல ஃப்ரீ ஆச்சுன்னா உட்காருவோம் அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கே எப்படி ரேட்ஸில் இருக்குது, என்னென்ன மாதிரி சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரேஞ்சஸ் நீங்கள் கேட்குற மாதிரி எடுத்து போகிறாங்கங்க. நிறைய சில்க் வந்து 1500ன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு மாதிரி சுற்றி உட்காந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் எப்படியோ ஒரு இடத்த பிடிச்சிட்டு பிரியாவும் நானும் உட்காந்தோம். இந்த சாரீலாம் நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ரேஞ்சு தான். அந்த காப்பர்லாம் பார்த்திங்கன்னா தெரியுதா, இது கரும்பச்சை கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். குட்டி பார்டரு. ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5K 6 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரெட்டு சாரீலாம் வந்து 6K சம்திங். இது வந்து இந்த ப்ளூ வந்து 4.5 சம்திங். ஸோ 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இந்த சாரியுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் இப்போ தான் எடுத்தோமே, கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவை எடுத்து கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தோம். அங்கே இங்கே நம்மளுக்கு எப்போவுமே அந்த பக்கத்து இருக்கிற சாரி தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து செல்ஃப் பார்டரு. இதுவுமே வந்து 5000 ரூபாய் கிட்ட இருந்தது இந்த கரும்பச்சை. ஆனால் இந்த தடவை பாருங்கள் கரும்பச்சை இதே மாதிரி தான் நிறைய கிடச்சது. ரேர் கலர் அப்படின்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் எங்கள் பட்ஜெட்டுமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது வந்து பாருங்கள் 4049 ரூபாய் இந்த ரெட் சாரீ. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்தனால இது போச்சம்பள்ளியுமே வந்து
5000 சில்ட்ரன் நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள் 4884 ரூபா. ஸோ 5000 ரூபா கிட்ட அப்படியே உட்காந்து இதுவா அதுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 7049 ரூபா இந்த சாரீ. குவாலிட்டி தொட்டு பார்த்தோம். ஓகே, அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாம். அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு சைடு இது வந்து 1500 ருபீஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே வந்து அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பாவாடை செட்டு, பாவாடை இப்போ இந்த காப்பர் கோல்டெல்லாம் பாருங்களேன், இது வந்து பாவாடை செட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பாவாடை வாங்குகிற ஐடியாலாம் இல்லை. உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். எல்லோரும் எடுத்திருப்பாங்க வீடியோவை. போகும்போதே மீனாட்சியும் அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த செட்டப்பே. அப்புறம் வரமகாலட்சுமியோட சிலை, அந்த ஐயர் உட்காந்தே நம்மளுக்கு அந்த பிரசாதமாக எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து வரமகாலட்சுமி ஷாப் போயிட்டு வந்தோம். அங்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமிச்சோம். நார்மலாக வந்து என்னென்ன மாதிரி ரேஞ்சஸ் கொண்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். அங்கே இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருந்தாங்க. ஃபோட்டோ வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம். ப்ரைஸஸ்ஸு இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மோஸ்ட் டிமாண்டட் வீடியோ வரமகாலட்சுமி போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சுசித்ரா அண்ட் பிரியா. பாய்.